புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் திமுக 12 இடங்களிலும் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதில் விசிகாவுக்கு 1, இந்திய கம்யூனிஸ்ட் 1 தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இன்று நள்ளிரவில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. யாருக்கு எத்தனை இடங்கள் என்று பேசப்படுகிறது? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், ஒரு வழியாக புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி இருப்பதாக நம்பகத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து செய்திகள் கிடைத்திருக்கிறது. திமுக 12 தொகுதிகளில் போட்டியிட சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் விருப்பப்பட்ட தொகுதிகளில் நிற்க இருவரும் பரஸ்பர உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கனிமொழி எம்பியின் கடைசி கட்ட முயற்சியின் காரணமாக புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று நள்ளிரவில் 2 கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், புதுச்சேரி திமுக நிர்வாகிகளான ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் சிவா, காங்கிரஸ் நிர்வாகிகளான வைத்திலிங்கம் எம்பி, நாராயணசாமி உள்ளிட்டோர் நள்ளிரவில் கையெழுத்திட உள்ளதாகவும் இதற்காக புதுச்சேரிக்கு திமுக நிர்வாகிகள் சென்னையில் இருந்து தற்போது விரைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் 15, திமுக 12, விசிக 1, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1, 30 தொகுதிகளில் இது போன்ற ஒரு நம்பர்ஸ்ல தான் நிக்க போறாங்க அப்படின்னு உறுதியாகி இருக்கிறது. இருந்தாலும் நெல்லித்தோப்பு உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகள் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், ஆனால் அதே நேரத்தில் இந்த எண்களில் மாற்றம் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆகியோர் திமுக தலைமையிடம் எடுத்த முயற்சியின் காரணமாகவும் இந்த கூட்டணி முடிவாகி இருக்கிறது. புதுவையில் கூட்டணி பிரிந்தால் அதன் தாக்கம் தமிழகத்திலும் எதிரொலிக்கும் என தலைவர்கள் பேசியதன் விளைவாக கூட்டணி உறுதியாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.